இன்றைக்கி இந்த கேர் நிறுவனங்களுடைய இதில் இருக்கக்கூடிய நர்சிங் காலேஜினுடைய முதல் ஆண்டு ஆரம்ப விழாவுக்காக வந்திருந்தேன். மாணவர்களுடன் கேர் நிறுவனத்தை சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து கல்வி தான் முக்கியமான ஒரு சொல்லிட்டு, கல்வியில் நம்ம படிக்கும் பொழுது, நம்ம தாய்மொழியில் படிக்கும் பொழுது நம்ம சிறப்பாக வர முடியும். அப்படி வரும் பொழுது நம்ம உயர்கட்டம் கல்வி கற்கும் பொழுது ஆங்கிலத்திலும் தொய்வு இல்லாமல் போகணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கல்வி வகையில் தமிழகம் உலக அளவில் கல்வி வளர கொடுத்து உலக அளவில் தேவையான பல வேலைவாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிட்டு இருக்குது. அந்த வாய்ப்பு உருவாக்கணும். அதை வந்து என்ன முன்னிறுத்தி நான் காமிச்சேன். நான் வந்து மாட்டுக்கோட்டையில் என்னுடைய ஆரம்ப பள்ளி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட கல்லூரி அல்லது இந்திய விண்வெளிக்காக போகும்பொழுது அந்த ஆரம்ப கட்டம் எந்த இடத்து தடையாகவே இருக்கவே இல்லை. அதை எடுத்து நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். அதுக்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. விண்வெளித்துறையிலே பார்த்திங்கன்னா கூட உலக அளவில் நம்ம வந்து அதிகமாக சமுதாயத்திற்கான பணிகளை விண்வெளி செய்து அப்படின்னா அது இந்தியா பண்ணியிருக்கு. அதை தாண்டி விண்வெளியிலையும் கூட நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போவதும் கூட நம்ம உலகத்துக்கே முன்னுதாரணமாக சிக்கனமாக கூட செய்ய முடியும் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு திரும்ப நிறைய வாய்ப்புகள் வருவதற்கான இருக்குது. அதை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அதை சரியாக கொண்டு போக முடியும். அதாவது ஒரு இன்ஜினியராக வரக்கூடிய ஒருத்தர் வந்து மருத்துவத்துறைக்கும் கூட எப்படி உபயோகமாக இருக்க முடியும் இன்றைய காலகட்டங்களில். அதை விண்வெளியும் இருக்கலாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய இயந்திர ரொபோட்டிக் சர்ஜரி அப்படிம்பாங்க, அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய ஓய்வு காலங்களோடு நான் பணிபுரிகிறேன். அப்படிங்கிற பொழுது இளைஞர்கள் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல முயன்றிருக்கிறோம். அது மாணவர்கள் சரியாக எடுத்துகிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது வந்து சூரிய மண்டலத்தில் வந்து பூமிக்கு அடுத்து ஒரு கிரகத்தில் வந்து மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கும் பொழுது அது வந்து செவ்வாய் கிரகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீதோஷ நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நீர் இருப்பதும் அங்கே வந்து ஒரு மாதிரியான வளிமண்டலம் இருக்குது. அந்த வளிமண்டலத்தை வச்சு நம்ம உருவாக்கி கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரகம் அடுத்த கட்டமாக மனிதர் வாழ்வதற்கான போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி நம்ம சிக்கனமாக கூட செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம முன்னிருந்து காமிச்சது வந்து இன்னொரு படிப்பனையாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது பூமிக்கு சுத்திரத்தை தாண்டி நிலவை தாண்டி அடுத்து செவ்வாயிலும் போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் இந்தியர்களும் பணிபுரிவதற்கான ஒரு தளத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். இல்லை, அதாவது வந்து 2 வகையில் பார்ப்பேன். அதாவது இப்போ வந்து வான் இயல் அப்படிங்கிறது வந்து ஒன்று நம்ம இங்கிருந்தே பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது. அதனுடைய வேகம், அதனுடைய மாற்றங்கள், அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது. அதனுடைய கோள்களுடைய இடத்தை புரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பஞ்சாங்கம் அப்படிங்கிற அது மாதிரி தான் உருவாக்குனாங்க, இல்லைன்னு இல்லை. அது இன்னொன்று வந்து இங்கிருந்து நம்ம பார்த்தாலும் அங்கே போய் நான் என்னென்னு சொல்கிறேன். ரெண்டு வகையில் நம்ம பார்க்க முயற்சி பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு நம்ம தொலைதூரத்தில் பேசுகிறது வேறு, பக்கத்தில் பெரிய அது மாதிரி 2 வகையில் வருது. இப்போ அந்த வகையில் ஒரு காலத்தில் ஏன்னா அறிவியல் நோக்கிய மனப்பான்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறத வச்சு எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதும் வருது. அப்போ வந்து ஒரு காலத்தில் இங்கிருந்து நிலவாய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லாத காலமாக இருந்தாலும் கூட இங்கிருந்து நாம் நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல அதை வச்சு பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனுடைய அடுத்த குறியாகத்தான் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பார்க்குறோம், அப்புறம் அந்த இடத்துல இறங்கி பார்க்குறோம். அந்த நோக்கி படிப்படியாக அறிவியலுடைய முன்னேற்றங்கள் இருக்குது. அதனால் பழைய காலத்தில் அறிவியல் இருந்துச்சு, அதனுடைய அடுத்த பரிணாமம் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போய் நான் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா கூட செவ்வாய் கிரகத்துக்கு சுற்றி விண்கலம் போகும்பொழுது இங்கிருந்து நாம் அனுப்பக்கூடிய கட்டளைகள் அங்கே போய் சேர்க்க 20 நிமிஷம் ஆகும். அங்கேருந்து அது என்ன இருக்குன்னு சொல்லி திரும்பி வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இடைவெளியில் அதை நம்ம வந்து மற்ற செயற்கைக்கோள்களை மாதிரி நம்ம பணியில் வச்சிருக்க முடியாது. அதுக்கு வந்து கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவுங்கிறது அதுக்கு புகுத்தி ஆகணும். அப்போ அதை பண்ணினதுனால தான் நம்ம வந்து அதை செஞ்சலாம். அப்போ ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது விண்வெளித்துறையில் வந்து மிகவும் முக்கியமானது. ஆனால் பல இது கணினிக்கான மொழிகள் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது விண்வெளித்துறையில் தான். லேசர் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது விண்வெளியில் தான். அதே மாதிரி சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது தேவை. இப்படி இது மாதிரி பல இது வந்து முதல் முறையாக விண்வெளிக்கு தேவை அப்படிங்கிற கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய அடுத்த பரிணாமம் தான் நாம் வந்து பார்க்குறோம். அந்த வகையில் ஏஐ அப்படிங்கிறது அடுத்த பரிணாமத்தை நோக்கி போயிட்டு இருக்குது மனிதர்களுக்காக. ஆனால் முதல்லயே விண்வெளித்துறையில் அதனுடைய பணிகள் ஆரம்பிச்சிருக்கு.